பசியும் மக்கள் இந்த ரேஷன் நட் சாப்பிட்டு இருக்கான். இந்த ஓஏபி 1000 ரூபா வருது, அதை வச்சு தான் காலத்தை ஓட்டுறாங்க. அவங்க குடும்பமே ஒருத்தர் கூட பயந்துக்கிட்டீங்க இல்லை, எல்லாமே வெளியூருக்கு தொழில் கூலி வேலைக்கு போயிட்டானுங்க. பணத்தை பேசினாங்க, முடியாது. கொலை மிரட்டல் முடியாது. வீட்டில் அருவாளை தூக்கிட்டு போய் நின்னாங்க, முடியாது. நீ இந்த ஜாதிக்காரன் தான்டா, உனக்கெல்லாம் என்னடா அப்படின்னு பேசுனாங்க, அதுக்கு முடியாது. ஆளை விட்டு தூது விடுறாங்க, அதுக்கு முடியாது. அப்படின்றப்ப அவங்க கடைசியா எடுத்த ஆயுதம் தான் ஈடி. விவசாயி வீட்டுக்கு போயிருக்கா, அப்போ விவசாயி யோக்கியமா? அவங்க பரம்பரை சொத்து, 4 வருஷமா விவசாயம் பண்ண முடியாம மாதம் ஓஏபி அவதுல 1000 ரூபாய் வச்சுதான் அவங்க வாழ்க்கையை நடக்கும். பள்ளப்பயலுக்கு எதுக்குடா நிலம்? பள்ளப்பய இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ கிளம்பு. உலகத்திலேயே எங்கேயாவது போஸ்டல்ல வர்ற கடிதத்துக்கு சாதியோட எந்த கடிதமாவது வருமா? எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி அனுப்புவாப்புல இந்த ஆளு. அந்த ஊரை விட்டு காலி பண்ணி அவங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டாங்க. பிஜேபிக்காரங்க தொல்லைனால பயந்துகிட்டு உயிருக்கு அஞ்சு அந்த ஊரை விட்டு காலி பண்ணி அவங்க குழந்தைங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு பிஜேபி டார்ச்சர் சமாதி கட்டணும்னு நினைக்கிறாங்க. விவசாயிகள் துணிச்சலோடு லேண்ட் கிராபிங் முயற்சியை எதிர்த்து நிற்பதற்கு அந்த கம்யூனிஸ்ட் பாரம்பரியம் இருக்குது. இடி ஆபீஸ் வரைக்கும் நிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த துணிச்சல் அங்க இருந்து தான் வருது. அவங்களுக்கு என்ன வேணுமா? இப்ப அவங்க அந்த 6.5 ஏக்கர் வேணுங்க. நீ வேணா பாரு, நீ என்கிட்ட இவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி உங்ககிட்ட இருந்து இந்த நிலத்தை நாங்க பறிக்கிறோமா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் இதை செய்யறாங்க. இவருடைய தவறுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகள் மீது அவங்கள மிரட்டுறதுக்காக தான் அவர் பிஜேபியிலே சேர்றாரு. கருப்பு பணம் சேர்த்துட்ட பதுக்கல்னு சொல்ற இது மாதிரி ஒரு குடும்பம் இருக்குமா? நாங்க வாழ்றதா சாகிறதா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் அல்லக்கைங்களை அனுப்பிச்சு விட்டு டீல் பண்ண சொல்றாரு. நீ போறியா இல்ல வெளியே தூக்கி போட்டுமா அப்படின்னு வழக்கறிஞரை மிரட்டுறாங்க தமிழ்நாடு போலீஸ்ட. நீ இதெல்லாம் தலையிடக்கூடாது, உனக்கு அதிகாரமே கிடையாது, நீ போய் சிஎம்ஐ வேணாலும் கூட்டுவா, நாங்க சிஎம்ஐ விட அதிக அதிகாரம் படைச்சவங்க அப்படின்னு திமுறா தெனாவட்டா நக்கலா பேசுறானுங்க. எங்க வீட்டுக்கு ஈடி வருதா அப்படின்னா பத்திரிகையாளர் மணி கேட்கிறார். இந்த ஈடியால் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய நிலத்தை அபகரிக்க பாஜக மாவட்ட செயலாளருக்காக ஈடி வேலை செய்யுதுங்க. அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பேசணும் அப்படின்னா அனுமதி தரம் இருக்கிறார்கள்னா அவங்க உண்மையிலே பத்திரிகையாளர்களா? ஈடியை பற்றி பேசுறதுக்கு அனுமதி தர முடியாது. நாளைக்கு நாங்க பத்திரிகையாளர் சங்கத்தை நடத்தணுமா, பிரஸ் கிளப் இருக்கணுமா வேணாமா, அதனால எங்களால அனுமதிக்க முடியாதுன்றாங்க. நிலப்பிரச்சனையை சம்மந்தமா வச்சு வேணும்ட்டு எங்களை பல வழியில தொல்லை கொடுத்து அதுக்கு மேலே எந்த கேஸ்லையும் இவங்க ஜாயிண்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் அமலாக்கத்துறையில் அங்கே சென்னையிலிருந்து எங்கள் பேர் ஜாதி அப்படியே போட்டு பல்லர் கிருஷ்ணன் கண்ணையன் பல்லர் அப்படின்னு கிளியராக இடத்துக்கு போட்டுன்னு எங்களுக்கு இங்கே யாரும் எதிரி கிடையாது, யாருக்கும் இந்த விவரம் தெரியாது இந்த ரவுண்டில் பொறுத்தவரையில எங்களை பொறுத்த வரையிலும். அதனால இவங்க இந்த குணசேகரனுக்கு மட்டும்தான் ஜாயிண்டாக இருக்கக்குள்ள எங்கள் கூட வரப்போ பழக்கத்தில் குணசேகரனுக்கு மட்டும்தான் எங்கள் அட்ரஸோ பேரோ மற்றதெல்லாம் தெரியும். இது வேணும்னு திட்டமிட்டு செஞ்சுட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அதுக்கு மேலே அந்த நோட்டீஸில் என்ன இருக்குதுன்னா, நீங்கள் ஆஜராகலாம், சொத்து குவிப்பு கருப்பு பணம் அதிகம் வச்சுருக்கிறீங்க, அதனால் நீங்கள் சென்னையில் அமலாக்கத்துறையில் ஆஜராகணும், இல்லைன்னா அதுக்குள்ளே நடவடிக்கை எடுப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழும் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆடுமையில் சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வேளாண் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் கரிகாலன். வணக்கம். வணக்கம் தோழர். இந்த தலித் விவசாயிகளுக்கு மிரட்டும் ஈடி அப்படிங்கிற விவரம் வந்தது. அது குறித்து நிறைய மருதத்தோடு பேசினாரு. இன்னும் பலர் கலைஞர் தொலைக்காட்சியில் கவர் பண்ணியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம்ல பரவலாக கவர் ஆகலை. உண்மையிலே ஒரு ஏழை விவசாயிகளை ஈடி மிரட்டுகிறது அப்படிங்கிறது உண்மைதானா? உண்மையிலே அவங்க சம்மன் அனுப்பியிருக்கிறாங்களா? அதுக்கு ஆதாரம் உண்டா? எனக்குமே நீங்க எழுப்புற கேள்வி இருந்துச்சு. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல குறிப்பா சத்யம் டிவி நெறியாளர் பத்திரிகையாளர் அரவிந்த் ஆக்ஷன் இதை பதிவிட்டு இருந்தாரு. சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்கை போட்டிருந்தாரு. குறிப்பா தலித் பிரவீனா அப்படின்ற வழக்கறிஞர் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் போட்டிருந்தாரு. இதை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசினேன். அதற்கு பிறகு அந்த விவரங்களை சொன்னாங்க. செய்தி உண்மைதான் அப்படின்ட்டு, இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த பகுதிக்கே போனேன். அங்கே அந்த விவசாயிகளுக்காக வழக்கு நடத்துகின்ற வழக்கறிஞர் அரங்க செல்லதுரை அவரை சந்தித்து உரையாடணும்.
அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட விவசாயிகள் அப்புறம் அந்த ஊர் மக்கள் இவங்களை எல்லாரையும் வந்து சந்திச்சு பேசணும். உண்மைதான் அந்த விஷயம். சம்மன் வந்திருக்குதா? சம்மன் வந்திருக்குது. சம்மன் வந்து 26/6/2023 அன்னைக்கு சம்மன் வருது. அந்த சம்மன் காப்பியை வந்து நான் உங்களுக்கு தர்றேன், பாருங்க. அந்த கவர், அதை விட அந்த சம்மனோட கவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கவர். கிருஷ்ணன் சின்னையன், கிருஷ்ணன் கண்ணையன் அப்படின்ற 2 விவசாயிகளுக்கு தனித்தனி கவரு. 2 பேருமே அண்ணன் தம்பி. கண்ணையன் வந்து அண்ணன், கிருஷ்ணன் வந்து தம்பி. கண்ணையன் அவர்களுக்கு வந்து 70 வயதுக்கு மேல, கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து 60 வயது, ரொம்ப வயதானவர்கள். கிருஷ்ணன் அவருக்கு வந்து குடும்பம் இல்லை, திருமணமானுச்சு, குழந்தைகள் இல்லை, அதனால தனியா வசிச்சுட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் கண்ணையன் வந்து அவருக்கு 4 குழந்தைகள். இந்த பிஜேபிக்காரங்க தொல்லைனால பயந்துகிட்டு உயிருக்கு அஞ்சு அந்த ஊரை விட்டு காலி பண்ணி அவங்க குழந்தைங்கலாம் போயிட்டாங்க. அவங்களுடைய வாரிசுதாரர் வயசானவங்க தான் கிளம்பி போயிட்டாங்க. இந்த 2 பேர் தான் தனியா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. செத்தாலும் பரவாயில்ல, இந்த நிலத்தோடய வந்து சாவோம், நம்ம பிறந்து வளர்ந்த இந்த நிலத்திலேயே செத்துருவோம் அப்படி. பிஜேபிக்காரங்க தொல்லைக்கு பயந்தா? இப்ப நீங்க சொல்ற அந்த நபர்கள் பேர் வந்து கிருஷ்ணன் கண்ணையன். பேர்ல வந்து ஏற்கனவே பிஜேபி வந்து அயோத்தியை முடிச்சிட்டோம், அப்பயும் வந்து மதுரா பாக்கிய கிருஷ்ணருக்கு கோயில் கட்டணும்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் பெயரோடு இருக்கிற 2 இந்துக்கள், அவங்களுக்கு பிஜேபி டார்ச்சர் சமாதி கட்டணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி மாவட்ட செயலாளர் நினைக்கிறாரு. அவங்களுக்கு வந்து அந்த கடிதம் இடி சம்மன், அந்த சம்மனோட கவர் வந்து எப்படி இருக்குன்னா 2 பேருடைய பெயரை, 2 பேருக்கும் தனித்தனி லெட்டரு, பெயரை குறிப்பிட்டு அந்த கவர்லயே ஹிந்து பல்லர். இப்படி உலகத்திலே எங்கேயாவது அவங்க இந்துன்னு ஒத்துக்கிறாங்க. உலகத்திலே எங்கேயாவது ஒரு கடிதம், போஸ்டல்ல வர்ற கடிதத்துக்கு சாதியோட எந்த கடிதமாவது வருமா? இடி ஆபீஸ் அனுப்பியிருக்குது. ஆமா, இடி அனுப்பிச்சிருக்குது. பல்லருங்கிறது அட்ரஸ் நினைச்சிட்டாங்களா அல்லது இல்ல? இடியோ யார் அனுப்பிச்சாலுமே அட்ரஸ போடுவாங்க, அப்பா பேரு போடுவாங்க, போன் நம்பர் இருந்தா போன் நம்பர் போடுவாங்க, டோர் நம்பர் இருக்கும். ஹிந்து பல்லர் அப்படின்ற சாதியை குறிப்பிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. தேவேந்திரர் சாதியில் இருக்கிற கிருஷ்ணரோ கண்ணையனுக்கோ போயிடக்கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணம் கூட. எல்லா ஊர்லயும் தான் இப்ப மகிழ்நன் இருப்பாங்க, எல்லா ஊர்லயும் தான் 2-3 பேர்ல ஆட்கள் இருப்பாங்க. அட்ரஸ் தானேங்க முக்கியம், டோர் நம்பரு, அட்ரஸ், இந்த இடம் அப்படின்றது. ஆனா இப்படி குறிப்பிட்டு அனுப்புறதுக்கான அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்க எப்படி இந்த மக்களை பார்க்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமான. தேவேந்திரர்னு பேர் மாத்திட்டாங்களே. பேர் மாத்திட்டாங்க, ஆனா அவங்க உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, இவங்க வந்து பல்லர் தான் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. தேவேந்திரர்னு பேரை குறிப்பிட்டு மாத்திட்டாலும் நீ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக பார்ப்பனியம் இந்துத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மனநிலையில் இவர்கள் பல்லர்களாகத்தான் தற்போது வரைக்கும் இருக்கிறாங்க. அதனுடைய அந்த மனநிலையோட வெளிப்பாடு தான். இதை அனுப்புன இந்த இடி அதிகாரி, குறிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரை பிடிச்சி SC/ST ஆக்ட்ல ஜெயில போடணும்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி அனுப்புவாப்புல இந்த ஆளு. இது மட்டும் இல்லாம அது எதுக்காக அந்த பிரச்சனை அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம், அதுக்குள்ளதான், அங்க ஆத்தூர்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவுல இந்த ராமநாயக்கன் பாளையம் அப்படின்ற ஒரு ஊராட்சி இருக்குது. அந்த ஊராட்சி வந்து ஒரு பெரிய ஊராட்சி. அது அந்த நிர்வாக வசதிக்காக 2 வருவாய் கிராமங்களா பிரிச்சிருக்கிறாங்க. தேர்தல் வந்து ஒரே ஊராட்சிக்கு தான் நடக்கும், ஆனா நிர்வாக அமைப்புக்காக 2 ஊராட்சிகளா, வடக்கு தெற்கு அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இந்த வடக்கு பகுதி ராமநாயக்கம்பாளையம் வடக்கு பகுதி 6வது வார்டை சார்ந்தவர்கள் தான் கிருஷ்ணன் கண்ணையன் அப்படின்ற 2 இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த விவசாயிகள். அவங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு ஒரு 6.5 ஏக்கர் நிலம் இருக்குது 2 பேருக்கும் சேர்த்து. அந்த 6.5 ஏக்கர்ல 2 கிணறு இருக்குது. மிக செழிப்பான பகுதி அந்த கிராமமே. கல்வராயன் மலை அடிவாரத்துல அவங்களுடைய அந்த நிலம் வந்து இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு அப்படியே நெல் வயல்கள், கரும்பு தோட்டம், இது சூழ இதுக்கு இடையில ஒரு 6.5 ஏக்கர் மட்டும் வேளாண் குடிகளாக வாழ்கிறார்கள். அதுல இந்த 6.5 ஏக்கர் மட்டும் விவசாயமே பார்க்காம கரம்ப காடா இருக்குது. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் அந்த காட்டை 4 வருஷத்துக்கு பிறகு அந்த விவசாயிகள் வந்து உழுது இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா அவங்க எப்போ 2020 இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. இல்ல அவங்க விவசாயம் பண்ண உழ தொடங்குறது எப்போ? ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் உழுது இருக்கிறாங்க, உழுது போட்டிருக்கிறாங்க. அப்பையும் பிரச்சனை. யார் இந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறா? இந்த 6.5 ஏக்கர் அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 1 ஏக்கர் 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து விலைக்கு போகுது. அவங்க ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு ஒரு 2 இருந்து 2.5 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பு. நல்ல விளையிற பூமி.
யாரால் இந்த கிருஷ்ணனுக்கும் இந்த கண்ணையனுக்கும் பிரச்சனை அப்படின்னா, அவங்களுடைய பக்கத்து நிலத்துக்காரர். அவர் வந்து பாஜகவினுடைய மாவட்ட செயலாளரா, சேலம் மாவட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளரா இருக்கிறாரு. அவர் தம்பி, அவங்க ஃபேமிலி நாடார் சமூகத்தை. அவர் பேர் என்னது? பழனிவேல், தம்பி பேரு பழனிவேல். அவர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வனக்குழு தலைவராக இருந்திருக்கிறாரு. இந்த பாஜக மாவட்ட செயலாளர் பேர் வந்து குணசேகரன். இவர் வந்து இதுக்கு முன்னாடி வார்டு மெம்பரா இருந்திருக்கிறாரு. இப்போ அவங்களுடைய மனைவி வனிதா, அவங்க வந்து வார்டு மெம்பரா இருக்கிறாங்க. 17 ஏக்கர் சொத்துக்களை கொண்டவங்க தான் அவங்க. இவங்க வந்து சேலம் மாவட்டம் ஸ்டீல் பிளான்ட் தான் பக்கம்தான் அவங்களுடைய சொந்த ஊர். அவங்களுக்கு இங்க நிலம் வாங்கி கொடுத்து, அவங்க காசுக்கு தான் நிலம் வாங்கி கொடுத்து இங்க குடியமர்த்தினது யாருன்னா இந்த கண்ணையன். பிழைக்க வந்திருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்து குடியமர்த்துறாரு. கண்ணையனும் கிருஷ்ணனும் சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்கள். அந்த கிராமத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்காக இருக்கிறது. நிறைய தோழர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த தோழர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இப்போ அவங்க விவசாயிகள் துணிச்சலோடு இந்த லேண்ட் கிராபிங் முயற்சியை எதிர்த்து நிற்பதற்கு அந்த கம்யூனிஸ்ட் பாரம்பரியம் இருக்குது. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இவங்க 2 பேருமே கம்யூனிஸ்ட். ஒரு பயப்படாம இடி ஆபீஸ் வரைக்கும் வந்து நிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த துணிச்சல் அங்கிருந்து தான் வருது. இப்ப இதுல என்னன்னா, இவர் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கிட்டு இவங்கள வாங்கி கொடுத்து இவங்கள வந்து குடியமர்த்தினது கண்ணையன். அக்கம் பக்கத்துல இருக்கிற நிலத்தை எல்லாத்தையும் வளைச்சு போடுறாங்க. குறிப்பா அவங்க யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். இவங்களை அட்டாக் பண்ணா யாரும் வந்து நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி லேண்ட் கிராபிங் வந்து நடந்திருக்குது. அவர் மேல கொலைப்பழியே இருக்குது, கொலை குற்றச்சாட்டே இருக்குது, அதுக்கான வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கண்ணையன் கிருஷ்ணனுக்காக வழக்கு நடத்துகின்ற வழக்கறிஞர் அரங்க செல்லதுரை வந்து நம்ம பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட விவசாயிகள், அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. அவர் மீது அந்த குணசேகரனும் பழனிவேலு, இந்த ஃபேமிலி முழுக்க முழுக்க ஒரு சாதி ஆதிக்கத்தோடு அங்க இருக்கிற பட்டியல் சமூகத்து மக்களான தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை வந்து மிரட்டுவது, இந்த வேலையை தொடர்ச்சியா வந்து அங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? இப்ப அவங்க அந்த 6.5 ஏக்கர் வேணுங்க. பசங்களை என்ன ரீசன் சொல்றாங்க? அவங்க தரப்புல எதுவும் பேசுனீங்களா? பேசுனேன். என்ன சொல்றாங்க? அவங்க தரப்புல பேசினப்ப 1990 குத்தகைக்கு எங்களுக்கு இந்த நிலத்தை நாங்க வாங்கணும், இவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு குத்தகைக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. 90,000 ரூபாய் குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி, கண்ணையனும் கிருஷ்ணனும் கொடுத்துருக்காங்க. 6.5 ஏக்கர் முழுவதுமா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, இல்ல 3 ஏக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 3 ஏக்கராவது உண்மையா அப்படின்னு பார்க்கும் பொழுது, 3 ஏக்கர்ல 2 சர்வே நம்பர் இருக்குது. ஒரு சர்வே நம்பர் வந்து அவங்களுடையது. யாருதுன்னா குணசேகரன், பாஜக மாவட்ட செயலாளர், அவங்க ஃபேமிலியோடையது. இன்னொரு சர்வே நம்பர் வந்து கண்ணையனுடைய மனைவியான கருப்பாயி, அவங்களோட பேர்ல இருக்கிற பத்திரப்பதிவு செய்யப்பட்ட நிலம். அப்போ இது வந்து கண்ணையனதோ கிருஷ்ணனதோ இல்ல, கருப்பாயி இது. அது கண்ணையனும் கிருஷ்ணனும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஆவணத்தை தயார் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 2 சர்வே நம்பர்ல 3 ஏக்கர்னா அதுல பாதிக்கு மேல வந்து அவருடைய சொந்த நிலத்தையே சர்வே நம்பரை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. அப்போ மீதி இருக்கிற நிலத்தையாவது ஓட்ட அனுமதிக்கணும்ல. மீதி வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது, அதையாவது ஓட்டுறதுக்கு அனுமதிக்கணும்ல. அதை முடியாது, நீ ஓட்டக்கூடாது, இந்த 90,000 பணத்தை வட்டியோட என்கிட்ட எண்ணி வை அப்படிங்கிறாரு. இப்ப நம்மள்கிட்ட 90,000 வந்து சொல்றாரு, மற்றவங்கள்ட்ட 1 லட்சம்ன்றது. இன்னும் சிலர்கிட்ட வந்து 1,20,000 ரூபாய் வந்து அவங்க தரணும், அவங்களுக்கு நாங்க குத்தகைக்கு பணமா கொடுத்துருக்குறோம் அப்படின்றது. இந்த மாதிரியான ஒரு பொய் சொல்ற பேர்வழி தான் அந்த குணசேகரன். இப்ப இவங்களுடைய நிலைமை என்னவா இருக்குதுன்னா, கடந்த 4 வருஷமா அந்த நிலத்தை உழவோ விவசாயம் செய்யவோ அனுமதிக்க மாட்டுறாரு. டிராக்டர் கொண்டு வந்து நிறுத்தி உழறதுக்கு கூட்டிட்டு வந்தா டிராக்டரோட டயரை வெட்டுறது அருவாளோட வந்து அவங்க ஃபேமிலி அண்ணன் தம்பி அவங்க அம்மா எல்லாரும் மொத்தமா கிளம்பி வந்து பாஜக பிரமுகருடைய அந்த குடும்பம். ஆமா, அந்த குடும்பம் வெட்டுறது. அதுக்கு பிறகு அவங்க வயலுக்கு யாராவது வேலை செய்ய வர்றாங்கன்னு வைங்களேன், அங்க ஏன்டி நீங்க வந்து போறீங்க, நான் அதே 500 ரூபாய் தரேன்,
என் காட்டுக்கு வாங்க அப்படின்றது. அப்படி இல்லைன்னா அவங்கள போய் நேரடியா அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறது. மிக மோசமா இப்ப எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை வந்து தோக்குறாங்க அப்படின்னா, அவருக்கு இந்த பாஜக பிரமுகருக்கு 6.5 ஏக்கர் நிலம் வந்து வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண உடனே அவருடைய காடுன்றது உயரமான பகுதி, இவங்களது கொஞ்சம் பள்ளமான பகுதி. தண்ணி ஈஸியா பாஞ்சிக்கலாம். தண்ணி ஈஸியா வந்து பாஞ்சிருங்களா? இப்போ இங்க நல்ல நெல் வந்து விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கும், ஒரு வாரத்துல அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு. அந்த நேரத்துல மேல அவங்க வயல்ல முழுக்க தண்ணியை நிறுத்தி வச்சு அதை உடைச்சு விடுறது. அது வந்து இந்த விளைஞ்சு நிக்கிற பயிர்ல உள்ள போனா என்ன ஆகும், அது வீணா போயிடும். அப்படி வந்து டிஸ்டர்ப் ஃபர்ஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழைத்தோப்பு, பாக்குத்தோப்பு இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த தார் வெட்டப்பட்ட அந்த வாழை மரங்கள் அது வந்து வேஸ்டேஜ் தானே, அதை வெட்டி இவங்க வயல்ல போடுறது, அந்த மேட்ல நின்று இந்த பள்ளத்துல வந்து போடுறது. ரெண்டாவது. மூணாவது வந்து இப்படி விவசாய வேலைகளுக்கு வர்றவங்களை வந்து மிரட்டுறது, உலறதுக்கு விடாம வந்து தடுக்கிறது. இதை போய் இவர் வந்து சேலம் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, கிருஷ்ணன் இப்படி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்றாருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்த காரணத்துக்காக என்ன செய்யறாங்கன்னா, நீ என் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற, என் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, நீ வந்து எனக்கு நஷ்ட ஈடா 3 லட்சம் கொடுக்கணும்னு இந்த ஃபேமிலி, இந்த பாஜக பிரமுகர் ஃபேமிலி போய் இவங்களை மிரட்டுறாங்க. மிரட்டுறப்ப அவங்க சொல்றாங்க, நான் என்னெல்லாம் தர முடியாது, நீங்க பண்றதை பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டு, இந்த கிருஷ்ணன்ட்டையும் கண்ணையன்ட்டையும் சொல்லிட்டு, நீ வேணா பாரு, நீ என்கிட்ட இவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி, உங்ககிட்ட இருந்து இந்த நிலத்தை நாங்க பறிக்கிறோமா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் இதை செய்யறாங்க. ஆனா இத அந்த பாஜக மாவட்ட செயலாளர்கிட்டையும் அவர்கிட்ட தம்பிகிட்டையும் கேட்டா, இல்லைங்க இதெல்லாம் நாங்க 10 வயசுல இருக்கிறப்ப 1990லயே இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து போட்டாங்க அப்படின்றாங்க. ஆனா அது போலியான டாக்குமெண்ட், அதை வந்து கண்டிப்பா நீதிமன்றத்தில் அதை வந்து அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு வழக்கறிஞர் எனக்கு நீங்க அரங்க செல்லதுரை சொல்றது 1990 எதேச்சியா கான்சைட் ஆகுது. பாரு இந்த நிலத்தை நாங்க எப்படியாவது வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்றதும், ராம் மந்திர் வஹி பனேங்கி அப்படின்னு அத்வானி சொன்னதும் எனக்கு அப்படி கோரிலேட் ஆகுது. அண்ட் இந்த நிலம் எங்களோடது நான் நம்புறேன், அல்லது எங்களோடது நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு கிருஷ்ணன்ட்டையும் கண்ணையன்ட்டையும் சவால் விடுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அயோத்தியனுடைய சோட்டா மாடல், ஸ்மால் மாடல் போலவே இருக்குது. இந்த நபர், இந்த குணசேகரன் மாவட்ட செயலாளர், அந்த கல்வராயன் மலையில சாராயம் காய்ச்சி அதை வந்து விற்கிற அந்த வேலையும் வந்து இந்த நபர் வந்து பாக்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால போலீஸ் வந்து அழிச்சதா செய்தி வந்தது, சாராயம் மேல காய்ச்சறாங்க. அது அங்க நடக்குது. அதையும் இந்த நபர் தான் பார்த்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து விவசாயம் பண்ண விடாம பிரச்சனை பண்றது. இவங்க 2 பேரும் வயசானவங்க. போய் என்னப்பான்னு கேட்டா, இது என்னோட விஷயம் இல்ல, நான் சொல்றது இல்ல, அவங்க கண்ணையனும் கிருஷ்ணன் சொன்னது. பள்ளப்பயலுக்கு எதுக்குடா நிலம், பள்ளப்பய வந்து இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ கிளம்பு. யார் மூலமா ஃபர்ஸ்ட் பேசி பாக்குறாங்க, சிபிஐ சேர்ந்த கண்ணன் அப்படின்ற ஒரு தோழர். அந்த தோழர்கிட்ட வந்து இப்படி எனக்கு இந்த நிலம் வேணுங்க அப்படின்னு ஒரு குறைஞ்ச விலையில முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவரு வந்து, தம்பி இதெல்லாம் தப்பு, நீ கிளம்பு அப்படின்னு அவர் அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனையை வந்து பண்றாங்க. யார் யாரெல்லாம் இவங்களுக்காக வழக்கறிஞரா வர்றவங்கள விலை கொடுத்து வாங்குறது, கிராம நிர்வாக அலுவலர்கள். ஏற்கனவே நாகராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு, இவருக்கு வந்து எழுதியே கொடுத்துருக்கிறாரு, இந்த நிலம் வந்து இந்த போலி ஆவணம் வந்து சரிதான் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. இப்ப கலைச்செல்வன் ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட போய் எங்க சர்வே நம்பருக்கு நீங்க வந்து சிட்டா அடங்கல் வந்து கொடுங்க, நிலத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அதை கொடுங்கன்னு கேட்டா அதெல்லாம் தர முடியாது, இது கிராம நிர்வாக அலுவலரோட வேலை தானே, தர முடியாதுன்னு இந்த சாதாரண விவசாயிகளிடம் அங்க இருக்கிற கிராம நிர்வாக அதிகாரி இப்படி கேவலமா நடந்துக்கிறாரு. அப்ப ஒட்டுமொத்தமா எல்லாரையும் விலைக்கு வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேர்வழி தான். மொத்த அரசு இயந்திரத்தையும் பணம் கொடுத்து தனக்கு சாதகமாக செயல்பட வைக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நான் சொல்றேன், தமிழ்நாட்டு அரசு இயந்திரம் தான் சீரழிஞ்சு போயிருக்குது. ஆனா இடி அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுல இவருடைய தவறுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகள் மீது அவங்கள மிரட்டுறதுக்காக தான் அவர் பிஜேபியிலே சேர்றாரு. நியாயப்படி சிலர் அப்படி இருந்தாலும், பணத்துக்கு விலை போனாலும் சிலராவது பாவம்னு நினைப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து டீல் பண்றதுக்கு தான் அவர் வந்து பிஜேபிக்கு போறாரு. அங்க இருக்கிற காவல்துறையினரு இவன் தொல்லை தாங்க முடியல,
இவன் வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சு மாவட்ட செயலாளர்ன்ற இந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு எல்லாரையும் வந்து மிரட்டுற வேலை வந்து பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்றதுதான் காவல்துறை தரப்புலயே சொல்ற விஷயம். பாஜக முக்கிய பொறுப்பு, அதன் வழியாக நில அபகரிப்பு, இப்ப இந்த விஷயத்தெல்லாம் செய்யறதுக்கு ஈடிங்கிற ஃபேக்டரோட ஈடின்ற ஃபேக்டர் எப்போ வருதுன்னா, முத்துக்குமார் அப்படின்ற பாஜகவினுடைய மாவட்ட வழக்கறிஞர் அணி, சேலம் மாவட்ட வழக்கறிஞர் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முத்துக்குமார், அவருக்கு இவர் வழக்கறிஞரா மாறுறாரு. குணசேகரனுடைய வழக்கறிஞரா, இந்த திருட்டுக்கு வழக்கறிஞரா அவர் வராரு. அவர் வந்த பிறகுதான் ஈடி வந்து வருது. அதுக்கு பின்னணியில் பாஜகவினுடைய முக்கிய புள்ளிகள், மாநில அளவில் பொறுப்பில் இருப்பவர்கள், வழக்கறிஞர் அணியில் இருப்பவர்கள் உதவினார்கள் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்ப இந்த 6.5 ஏக்கர் இதாங்க பிரச்சனை. நிலத்தை ஆட்டைய போடணும். ஈடி வந்துருச்சு. ஈடி குறித்து பொதுவில் சொல்லப்படுவது ஈடி அது நேர்மையின் ஒரு உருவம், அது ஒன்றிய அரசின் ஏஜென்சி, அது வந்தா நீங்க யோகியன்னு ப்ரூவ் பண்ணிக்காமி, உன் மேல எங்க வீட்டுக்கு ஈடி வருதா அப்படின்லாம் பத்திரிகையாளர் மணி கேட்கிறார். அவர் வீட்டுக்கு போல, ஆனா விவசாயிகள் வீட்டுக்கு போயிருக்குது. இப்போ மணியுடைய நரேஷன்ல இருந்து எனக்கு புரிஞ்சுக்கிறது, மணியோ அப்புறம் இன்னும் நடுநிலை பத்திரிகையாளர் ஒரு சில கோஷ்டிகள் இருக்காங்க, இப்போ அவங்களுடைய நரேஷன்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது ஈடி விவசாயி வீட்டுக்கு போயிருக்கா, அப்போ விவசாயி யோக்கியமா அப்படின்னு கேள்வி வருது. நீங்க 6.5 ஏக்கர்னு சொல்றீங்க, அப்ப இந்த 6.5 ஏக்கரை வந்து ஏதோ ஒரு வகையில முறைகேடான வழியில் அவர்கள் ஈட்டி இருப்பார்கள். எங்க அவங்க பரம்பரை சொத்துங்க, அது பாவங்க. அவங்க பரம்பரை சொத்து 4 வருஷமா விவசாயம் பண்ண முடியாம மாதம் ஓஏபி, முதியோர்களுக்கான அந்த ஓய்வூதியம், அதுல 1000 ரூபாய் வச்சுதான் அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. முதியோர் பென்ஷன் வாங்குறாங்க. ஆமா, முதியோர் பென்ஷன் வாங்கினா ரேஷன்ல 12 கிலோ அரிசி, ரேஷன்ல கிடைக்கிற 12 கிலோ அரிசியும் இந்த 1000 ரூபாய் பணமும் இதை வச்சுதான் அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. கிணறு நிறைய தண்ணி நிக்குது, 2 கிணத்துலயும் நிறைய தண்ணி நிக்குது, ஆனா விவசாயம் பண்ண முடியல. சுத்தியும் பச்சை பசேல்னு வயல். அதையும் தாண்டி 2 முறை வந்து விவசாயம் பண்ணப்பதான் தண்ணியை திறந்து விட்டு பயிர் அளிக்கிறது. குச்சி கிழங்கு, ஜவரிசி கிழங்கு, அந்த கிழங்க வந்து பயிரிடுறாங்க. அறுவடைக்கு தயாராயிருச்சு. அறுவடை பண்ற டைம்ல வந்து போய் இவங்க எல்லாரும் அருவாளோட மிரட்டுறாங்க. இந்த பாஜக மாவட்ட செயலாளரோட ஃபேமிலி, யாராவது இந்த கிழங்க வந்து புடுங்குனீங்கன்னா நடக்கிறதே வேற. இந்த கிழங்கு வந்து நான் விதைச்சது, இது எனக்கு சொந்தமானது. எப்படி இவங்க வந்து நட்டு வளர்த்து அதை அறுவடை கொண்டு வந்த வேண்டி இவரு அவருக்கு சொந்தமானது, இங்க பாருங்க என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு அவங்கள எல்லாரையும் மிரட்டி அனுப்பிச்சு விட்டு கேஸா போட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணி அது கொஞ்ச நாள் நடையா நடந்து, அதுக்கு பிறகு வெளியூர்ல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து அந்த கிழங்க பிடிங்கி இவங்க விற்கிறாங்க. எல்லாத்துலயும் நஷ்டம். தாமதமாக ஆக என்ன ஆயிருதுன்னா, அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒண்ணுமே கூலிக்கு கூட வந்து கிடைக்கல அப்படின்னு கதறாங்க. இன்னும் அவர் கிருஷ்ணன், அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் சொன்னா, ஏங்க நாங்களே பிச்சைக்காரற மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இவன் பண்ற பிரச்சனையினால கடன் வாங்கி 20 லட்சம் கடன் ஆயிருச்சு, யாருமே மாசம் ஒரு செலவுக்கு கூட கடன் வாங்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டோம், நீ ஏற்கனவே வாங்கின கடனை தரல, உன் நிலத்திலயும் எதுவும் உன்னால பண்ண முடியாது, எதை நம்பி நான் உனக்கு காசு தர்றது, நிலத்து பேரால தரணும்னாலும் அந்த நிலமும் வந்து இப்படி பிரச்சனை, இந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்க, நிலமும் வந்து பிரச்சனையில் இருக்கு, உனக்கு ஏன் கடன் தரணும்? இதுதான் இவங்களுடைய நிலைமை. இவங்கள்ட்ட வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு சின்னதா ஒரு கான்கிரீட் வீடு இருக்குது, அந்த வீட்டுல வந்து கொஞ்சம் தேங்காய் கொட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரு உரல் இருக்குது, அதுல ஒரு கருப்பு பணம் அதெல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்க, ஒரே ஒரு அந்த ஜெயலலிதா காலத்துல கொடுத்த ஒரு ஃபேன் இருக்குது, கைத்து கட்டில் இருக்குது. இல்ல இந்த விஷயம் ஏதோ போச்சு, கருப்பு பணம் கொட்டி வச்சிருக்கிறது அந்த மாதிரி இல்ல, அதுதான் அவர் வந்து சொல்லிட்டு அலறாரு. ஏங்க நாங்க இப்படி வந்து பஞ்சப்பராரியா எங்க வாழ்க்கை மாறிடுச்சு, எங்களை போய் வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சுட்ட, கருப்பு பணம் சேர்த்துட்ட, பதுக்கல்னு வந்து சொல்ற, இது மாதிரி வந்து ஒரு கொடுமை இருக்குமா, நாங்க வாழ்றதா சாகிறதா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அவர் அண்ணனுக்கு வந்து காதே சரியா கேட்காது, ரொம்ப சத்தமா பேசினாதான் கேட்கும். அவரால் நின்று நடக்க முடியாதுங்க, வேகமா தடி ஊனிட்டு தான் வந்து அவரால் வந்து நடக்கவே முடியும், பார்த்தாலே தெரியும். ஆமா, அதான் அவங்களுடைய பிரச்சனையும் கூட. அவங்க நல்லா நடமாடிட்டு இருந்த காலத்திலலாம் அடங்கி இருந்துட்டு அவங்களுக்கு வயதான பிறகுதான் இந்த பிரச்சனையவே வந்து தொடங்குறாங்க. இல்ல இவ்வளவு பெரிய ஏஜென்சி, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஏஜென்சி, சாதாரண வயதான முதியவர்கள், முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, இவங்க கிட்ட போய் மோது. இப்ப சம்மன் அனுப்பியிருக்கிறாங்கல்ல, சம்மன் அனுப்பின இடத்துல இடி அதிகாரிகள் என்ன சொன்னாங்க இவங்ககிட்ட? இவங்க போய் ஆஜரானாங்களா? என்ன சம்மன் வந்திருக்குது. சம்மன் வந்த உடனே இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிருக்குது. நீங்க சொன்ன இந்த இந்து பள்ளர், ஆமா அப்படின்னு சம்மன் வந்திருக்குது, அதிர்ச்சி ஆயிருக்கிறாங்க. அப்புறம் அரங்க செல்லதுரை அந்த வழக்கறிஞர்கிட்ட
தொடர்பு கொள்றாங்க. அவங்களும் அவங்களோட சேர்ந்து பணியாற்றுகின்ற தலித் பிரவீனா அப்படின்ற வழக்கறிஞர் 2 பேரும் 5/7/2023 அன்னைக்கு ஆஜராகணும் காலையில 9:30 மணிக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்கு ஆஜராகுவதற்காக அவங்கள்ட்ட காசே இல்லை. வயசானதுனால பஸ்ல எல்லாம் கிளம்பி வர முடியாது. அவரு கூட அந்த கண்ணன் அந்த கம்யூனிஸ்ட் தோழர் வந்து மாற்றுத்திறனாளி, அவருக்கு வந்து செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்குது. வயசானவர், அவரும் வயசானவர், இவர் ஒரு 70 வயசு, இவர் 60 வயசு. இவங்களால பஸ்லயும் போக முடியாது. கடன் வாங்கி 50,000 கடன் வாங்கிட்டு வர்றாங்க. இந்த இடியில போய் ஆஜராகலாம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு வழக்கறிஞர்களோட. ஏன் அவ்வளவு பிரச்சனை ஆயிருங்கிற அளவுக்கு என்ன சம்மன்ல சொல்லியிருந்தாங்களா? சம்மன்ல வந்து அதாங்க, மணி லாண்டரிங் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து கருப்பு பணம் வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு வழக்கமான குற்றச்சாட்டு. ஆஜர் ஆகியே ஆகணுங்கிற பயம் ஏன் வந்துச்சு உங்களுக்கு? சம்மன் வந்துருச்சு, சம்மன்ல அப்படி எதுவும் விவரம் இருந்துச்சா? இல்ல, ஆஜராகணும், இந்த ஆவணங்களோட ஆஜராகணும்னு அதுல குறிப்பிட்டு இருக்குது. ஆஜர் ஆகலனா? ஆஜர் ஆகல அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த சம்மன்ல இருக்குது. அவங்க எல்லாரும் வந்து ஆஜராகிறாங்க. கூட வழக்கறிஞர்கள் 2 பேரோட வந்து இங்க ஆஜராகும் பொழுது சாஸ்திரி பவன் இடி ஆபீஸ்ல சம்மன் பண்ண அதிகாரி ரித்தேஷ் குமார், அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரு. வழக்கறிஞரோட ஆஜராகலாம் அப்படின்னு சொல்லி இடியினுடைய அந்த குறிப்பிட்ட பிரிவுகள் வந்து சொல்லுது. ஆனா வழக்கறிஞர் வந்த உடனே வழக்கறிஞர்லாம் இங்க உள்ள அலோவ் பண்ண முடியாது. அவங்க 2 பேரை உள்ள அனுப்புங்கன்றாங்க. ஏங்க, அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னே தெரியாது. நான் அவங்களுடைய கவுன்சில், நான் வந்து ஆஜராகிறேன், அவங்களோட நீங்க கேளுங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது முடியாது அப்படின்னு கீழ்நிலை அதிகாரிகளே, அவர் பாஸ் வரல, ரித்தேஷ்குமார் வரல, அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் அல்லக்கைங்களை அனுப்பிச்சு விட்டு டீல் பண்ண சொல்றாரு. நீ போறியா இல்ல வெளியே தூக்கி போட்டுமா அப்படின்னு வழக்கறிஞரை மிரட்டுறாங்க. அங்க கொஞ்ச நேரம் இஷ்யூ ஆயிருக்குது. அப்புறம் 100க்கு போன் அடிச்சிருக்கிறாங்க. நுங்கம்பாக்கம் போலீஸ் வந்து உடனடியா அங்க போயிருக்குது. இப்படி சொல்றாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸ்ட இடி ஆபீசர், நீ இதெல்லாம் வந்து தலையிடக்கூடாது, போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்ட நீ இதெல்லாம் தலையிடக்கூடாது, உனக்கு அதிகாரமே கிடையாது, நீ போய் சிஎம்ஐ வேணாலும் கூட்டுவா, நாங்க சிஎம்ஐயோட அதிக அதிகாரம் படைச்சவங்க அப்படின்னு திமுறா தெனாவட்டா நக்கலா பேசுறானுங்க. தமிழ்நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை விட எனக்கு அதிகாரம் அதிகம் இருக்குதுன்னு அந்த இடி ஆபீஸ்ல அது உண்மைதானுங்க அதிகாரி பேசுறாரு. ஒன்றிய அரசின் பாதுகாப்பு படைகள் வருது, துணை ராணுவ படைகள் வருது, அவங்க வந்து லஞ்சம் வாங்கி அங்கித் திவாரி சிக்கின மேட்டர்ல இந்தோ திபெத்தியன் பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு படை வருது. இதெல்லாம் பாக்குறப்ப வந்து இருக்குமோ, ஆமா இருக்குமோ, அப்படி இருக்குமோ இல்ல இருக்குது தானே. அப்படி ஒரு வானளாவிய அதிகாரம் கொண்டவர்களாக இவ்வளவு திமிரு தெனாவட்டா வந்து பேசுறாங்க. இவங்க அடுத்து வந்து டிஜிபி ஆபீஸ் போறாங்க. அங்க செந்தில்குமார் அப்படின்ற ஐபிஎஸ் சந்திச்சு சங்கர் ஜிவால் இல்லாதனால அவர்கிட்ட இந்த விவரங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒரு புகாரா வந்து கொடுக்குறாங்க. அந்த புகார் கொடுத்த பிறகு இடி வந்து எந்த சம்மனும் பண்ணாம இருக்குது. குறிப்பா அங்க அட்வொகேட்டோட தான் நாங்க ஆஜராகுவோம்னு அந்த விவசாயிகள் சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப நீயா ஆஜராகு, அவங்களோட ஆஜராக அனுமதிக்க முடியாது, அப்படி இல்லைன்னா திரும்பவும் நான் வந்து சம்மன் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்புறாங்க இவங்களும் வந்து இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்றாங்க. அதற்கு பிறகு இடி இதுவரைக்கும் சம்மன் பண்ணல. போலீஸ்ல புகார் கொடுத்த பிறகு இதுவரைக்கும் சம்மன் பண்ணாம இருக்குது. ஆனா இந்த நபர் தொடர்ந்து ஸ்டாலினையே கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்ன இடி அதிகாரிகள் இங்க வந்து இங்க புகார் கொடுத்ததுக்கு பிறகு இன்னும் சம்மன் பண்ணல. இடி அதிகாரிகள் இந்த மாதிரியான மிரட்டல் செய்யறாங்க. இதுல ஒரு நியாயம் இருக்குமோ அப்படின்னு தோன்ற அந்த கேள்விக்கு இடி வந்து சம்மன் பண்ணல, ரைட். இடி சம்மன் பண்ணல அப்படிங்கிறதுனாலே இந்த விவசாயிகள், அஃப்கோர்ஸ் அவங்க ஏழைங்க, அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா இவர்களுடைய இந்த 6.5 ஏக்கர் இது வந்து முறைகேடாக வாங்கியிருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த கேள்வி கேட்பாங்கல்ல. ஏன்னா இடியை பொறுத்த வரைக்கும் வானளாவிய அதிகாரம் இருக்குதுங்க. செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்களாலேயே அதனுடைய சட்டப்பிரிவுகள்ல இருந்து அதை எதிர்கொள்வதற்கு அவ்வளவு நெருக்கடி இருக்குது. இன்னும் ஜாமீன் கூட வாங்க முடியாம சிறையில இருக்கிறாங்க. இவங்க சாதாரண விவசாயிகள். இப்ப இடியினுடைய சட்டம் என்ன சொல்லுது, குறிப்பா அது மிக முக்கியமான அம்சமா நான் பாக்குறது, ஒரு காவலர், ஒரு போலீஸ், தமிழ்நாடு போலீஸே இருக்குது, நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஒரு வாக்குமூலம் வாங்குறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க, கையெழுத்து போட்டுடுறோம். அதை மேஜிஸ்ட்ரேட்டுகிட்டயோ நீதிபதிகள்கிட்டயோ போகிறப்ப ஐயா எங்களை அடிச்சு வாங்கிட்டாங்க, என்னை வந்து மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த வாக்குமூலம் செல்லாது. ஆனால் இடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆபீசர் அவனுங்க எழுதுறதுதான் சட்டம், அவங்க சொல்றதுதான். அதுல அவங்கள்ட்ட வந்து இவர் இதுதான் வாக்குமூலம் கொடுத்தார் அப்படின்னு அவங்க எழுதின அந்த விஷயத்த
அது பொய்ன்னு நம்ம தான் ஆதாரபூர்வமா நிரூபிச்சுக்கணும். அவங்க நிரூபிக்க மாட்டாங்க. இந்த குற்றத்தில் ஈடுபட்டார், இங்க திருடினார், இங்க இது பண்ணார் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட் அவங்க குற்றம் சுமத்தப்பட்டவரே பாதிக்க அதை வந்து நிரூபிக்க வேண்டிய, குற்றமற்றவர் நிரூபிக்க வேண்டிய அந்த சுமை வந்து நான் சொல்றேன். இதை மக்கள் மன்றத்துல இவங்க வந்து பேசிருக்கலாம்ல. இந்த விவசாயிகளோ அந்த வழக்கறிஞரோ இப்போ வந்து நீங்க போய் தேட வேண்டியது இருக்குது, அல்லது ஏதோ ஒரு வகையில் ஃப்ளூக்ல ஒரு செய்தி வருது. அதர்வைஸ் செய்தி நீங்க ஜூலை மாதம் ஜூன் மாதம் சொல்றீங்க, இது வரைக்கும் இப்போதான் செய்தி வந்திருக்கு. ஏன் இவங்க மக்கள் மன்றத்தில் வந்து பேசலை, வெளியே வந்து பேசியிருக்கலாமே? நிறைய நடுநிலையாளர்கள் பத்திரிகையாளர்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் கொதிச்சிருப்பாங்களே, ஏன் இந்த செய்தி வெளியே வரல? இல்லை, இது அன்னைக்கு அந்த ஜூலை 5ஆம் தேதியே டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுத்துட்டு அந்த தலித் பிரவீனா வழக்கறிஞரும் அரங்க செல்லதுரை அவங்க 2 பேரும் சொன்னது, 2 வழக்கறிஞர்களும் அங்கேருந்து கிளம்பி ப்ரெஸ் கிளப், சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரெஸ் கிளப் சேப்பாக்கத்தில் இருக்கிற அங்கே வர்றாங்க. அவங்கள்ட்ட அங்கே ஜேக்கப்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட அந்த நிர்வாகிகிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க, கடிதம் எழுதி கொடுக்குறாங்க. அவர் இருந்துட்டு எங்களுடைய செக்ரட்டரியா நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசுறாரு. செக்ரட்டரினா பாரதி தமிழன் அவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்றாரு. பாரதி தமிழன் வந்து உடனடியா திரும்ப லைன்ல வர்றாரு. அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க, இல்ல இடியை பற்றி பேசுறதுக்கு அனுமதி தர முடியாது, நாளைக்கு நாங்க பத்திரிகையாளர் சங்கத்தை வந்து நடத்தணுமா, பிரஸ் கிளப் இருக்கணுமா வேணாமா, அதனால எங்களால அனுமதிக்க முடியாதுன்றாங்க. கிட்டத்தட்ட அஜெண்டா டிரைவனா இருந்தாலும் அதுக்காக பேசலாம், அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், ஈடியை பத்தி பேசக்கூடாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். 2 மணி நேரம் அங்க கொசுக்கடியில இந்த விவசாயிகளும் அந்த அம்மாவும் வந்து அங்கேயே காத்திருக்கிறாங்க, வழக்கறிஞர்களும். அதுக்கு பிறகு வேற வழியே இல்லாம கிளம்பி வந்துடுறாங்க. அதற்கு பிறகு எல்லா செய்தி தொலைக்காட்சி சேனல்களுக்கு, சேட்டலைட் மீடியாக்களுக்கு இந்த செய்தியை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அவங்க எடுத்த அந்த வீடியோக்கள் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல இருக்குது. அந்த வீடியோக்கள், இந்த மாதிரியான விவரங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. யாரும் அதை செய்தியாக வெளியிடவில்லை. அதுதான் இந்த டிலே காரணம். செந்தில் பாலாஜி அரெஸ்ட் அப்ப சரி, அப்ப இந்த விஷயத்த சொன்னோம்னா உடனடியா வந்து பேசுவாங்க, இது ஒரு விவாத பொருளா ஆகும், ஏன்னா அந்த டாபிக் பேசப்படுது அப்படின்னு வந்து முயற்சி பண்றாங்க. அப்ப நடக்கல. அதற்கு பிறகு பொன்முடி அவர் வீட்டுல இடி ரைடு போனப்போ வந்து இந்த விஷயத்த வெளில கொண்டு வரலாம், ஒரு விவாத பொருளாக மாறும், இடி எவ்வளவு அராஜகமா நடந்துக்கிறாங்கன்றது அப்பயும் அது விவாத பொருளா மாறல. இப்ப இறுதியா வந்து சத்தியம் டிவி தான் வந்து அதை கேரி பண்ணிருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு தான் ஃபீல்டுக்கு போனோம். சத்தியம் டிவி தான் கேரி பண்ணிருக்கு. இப்போ எனக்கு இதில் கேள்வி, சமூகத்தில் ஒரு விஷயத்த, ஒரு கேடு நடக்கும் பொழுது அட்ரஸ் பண்ண வேண்டியது தான் பத்திரிகா தர்மம். அந்த தர்மத்தை நாங்கள் மீற மாட்டோம், நாங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணியே தீர்வோம், எங்களை யாரும் தடுக்க முடியாது அப்படிலாம் சொல்கிற பத்திரிகையாளர்கள் உட்பட மெயின் ஸ்ட்ரீமுக்கு இந்த செய்திகள் போயிருக்குது, யாரும் கவர் பண்ணல. பத்திரிகையாளர் மன்றத்துக்கு போனால் அங்கேயும் அவங்க அனுமதி கொடுக்கல. இது பச்சையான அயோக்கியத்தனமானதுங்க. இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நாளைக்கு நமக்கு கூட ப்ரெஸ் கிளப் வராதுன்னு பிரச்சனை பண்ணுவாங்க, ஆனால் அதை தெரிஞ்சுதான் இதை வந்து சொல்கிறோம். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமானது. பிஜேபிக்காரன் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கலாம், எவன் வேணாலும் ப்ரெஸ் மீட்டு கொடுக்கலாம், ஆர்எஸ்எஸ் கொடுக்கலாம், ஏவிபி வந்து கொடுக்கலாம். அதுக்கெல்லாமே அங்கே எத்தனையோ தடவை அங்கே ப்ரெஸ் மீட்டு நடக்குது, மற்றவர்களுக்கும் அனுமதி தர்றீங்க. ஆனா ஒரு அப்பாவி விவசாயிகள் இந்த ஈடியால் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய நிலத்தை அபகரிக்க பாஜக மாவட்ட செயலாளருக்காக ஈடி வேலை செய்யுதுங்க. அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பேசணும் அப்படின்னா அனுமதி தரம் இருக்கிறார்கள்னா அவங்க உண்மையிலேயே பத்திரிகையாளர்களா? பத்திரிகையாளர் சங்கம் உண்மையிலேயே அந்த நோக்கத்திற்காக தான் நடக்குதா? கருத்துரிமை, ஜனநாயகம் அப்படின்னு வாய்கிலேயே வந்து பேசுறது, தேர்தலே நடக்கல அப்படிங்கிற செய்தி இருக்குது. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனா இவங்களுடைய யோக்கியதை என்னவா இருக்குது? இது ஒண்ணு, இதை விட்டுருவோம். இன்னொரு பக்கம் வாங்க, இந்த பத்திரிகையாளர் மணி இருக்கிறாருல்ல, மணி, சவுக்கு சங்கர், இவரு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சாரு, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இப்படி ஒரு ஊழல் சார்ந்த பிரச்சனை, இது மாதிரி விஷயம்னா உடனடியாக பாஞ்சு செய்திகளை வெளியிடுவாங்க. சரி, உங்களுக்கு நீங்க வந்து யூடியூப்ல இயங்குறீங்க, ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்ப விஷயம் வந்து 3-4 நாள் ஆயிருச்சு, இப்பயாவது பேசியிருக்கணும்ல. பத்திரிகையாளர் மணி வந்து அவர் ஒரு பேட்டி பாக்குறேன், சங்கரையா வீட்டுக்கு வந்து ஈடி போகுதா, நல்லகண்ணு வீட்டுக்கு வந்து ஈடி போகுதா, ஏங்க நெறியாளரை பார்த்து கேட்கிறாரு, உங்க வீட்டுக்கு வருதாங்க, என் வீட்டுக்கு வருதாங்க, ஏங்க வந்து செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது, ஏங்க பொன்முடி வீட்டுக்கு போகுது வரும் அப்படின்னு வந்து கேள்வி எழுப்புறாரு. அவருக்கு வந்து கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் இன்னைக்கு இந்த கிட்ட ஒரு 6.5 ஏக்கர் 2 பேர் 3 ஏக்கர்
அப்பாவி விவசாயிங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு 1000 ரூபாய் பணத்தை செய்தி வாங்கிட்டு- வெளிவந்த போதும் இந்த எக்கோ சிஸ்டத்துல எந்த விதமான பதட்டமும் இல்லையே. ஆமா இல்ல ஒரு பதட்டம் வந்து தெரிஞ்சிருக்குது. அந்த பதட்டம் சவுக்கு சங்கருக்கு வந்து இருக்கிறது. இப்ப பாரதி தமிழன் வந்து இப்படி பிரஸ் கிளப் செய்தியை வெளியிட அனுமதி தரவில்லை அப்படின்ற செய்தியை வெளியில் சொன்ன உடனே சம்பந்தப்பட்டவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க பேசியிருக்கிறாங்க. ஏங்க வந்து இந்த செய்தியை வந்து வெளியிடாதீங்க, நான் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பேன்னா, ஏழை விவசாயிகளாக இருக்கிறாங்க, அவங்களால 8000 பணம் கட்ட முடியாது, நீங்க வந்து டிஜிபி ஆஃபீஸ்லயே நின்று ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அவங்க இதை என்னன்னு 2ல் 1 பார்க்கணும்னு 50,000 கடன் வாங்கிட்டு ஒரு காரை வச்சு இங்க வர்றாங்க, 8000 கட்டி ப்ரெஸ் மீட்டை கொடுப்போம், இந்த செய்தியை வந்து எல்லாருக்கும் தெரியும்னு வராங்க. இப்படி பச்சையா அங்க யோக்கியத்தனம். அடுத்து இப்ப இந்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அதுல சவுக்கு சங்கர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவர் இப்போ ஒரு வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதுக்கு மூல வழக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, காஞ்சிபுரத்துல இந்த மாதிரிதான் 2 விவசாயிகள் மேல இடி சம்மனு. எதுக்காகனா அவங்க அமைச்சர்களுடைய பினாமிகளாக இருக்கிறார்கள், தற்போதைய அமைச்சர், அதனால வந்து சம்மன் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த 2 விவசாயிகளும் அமைச்சர்களுடைய பினாமிகளா இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால அந்த பின்னணியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரீதியில் அவர் வந்து இதை திசை திருப்புவதற்கான வேலையை தொடங்கிட்டாரு. மேபி இன்றைக்கு இரவு அல்லது நாளை மறுநாளுக்குள் இப்படி ஒரு நரேஷன் வந்து இறங்கும். அந்த விவசாயிகள் காசை வாங்கிட்டு பினாமியா வந்து இருக்கிறாங்க. 6 ஏக்கர் யாருடைய பினாமியாகவோ இவர்கள் வச்சிருக்கிறாங்க நரேஷன் முன் தயாரிப்பு பணி. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமே கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சர்வே நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, ஆவணங்களை எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, எல்லாமே அந்த விவசாயிகளுடைய நிலம் தான். அதை வந்து கிராஸ் செக் பண்ணியாச்சு. ஆனா இப்படி கேவலமான கேடுகட்ட வேலையை வந்து இப்ப இறங்கி இருக்கிறாங்க. இவங்க வந்து நான் வந்து சாமானியனுக்காக நிக்க போறேன், நான் வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து நின்று குரல் கொடுக்குறோம், நாங்க நீதி நியாயம் அறம் இதுக்காகவே வந்து வாழ்றோம் அப்படின்னு கண்ணை உருட்டி அறச்சீற்றம் கொள்பவர்கள் இதுக்கு அறச்சீற்றம் அடைஞ்சிருக்கணுமா இல்லையா, பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேச மாட்டேற அப்படின்னா எனக்கு சந்தேகமா இருக்குது. இவ்வளவு நாள் ஆகியும் நீங்க யாருக்கு பினாமியா இருக்கிறீங்க? நீங்க யாருடைய பினாமியா இருக்கிறீங்க? இடியினுடைய பினாமியா செயல்படுறீங்களா, பாஜகவினுடைய பினாமியா செயல்படுறீங்களா, அண்ணாமலையினுடைய பினாமியா செயல்படுறீங்களா? ஒரு மாவட்ட செயலாளர் அவர்கிட்ட கேட்கிறப்ப நான் பேரண்ட் பாடியான பாஜகவில் இருக்கிறேன்றாரு. ஆனா செய்திகள் அவர் வந்து இலக்கிய அணியினுடைய மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி வருது. அப்படி ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு நபர் அவன் 6.5 ஏக்கர் ஆட்டையை போடணுன்றதுக்காக இடி கூலிப்படையா வந்து ஒரு அடியாள் படையாக செயல்படுகிறது. அந்த நில அபகரிப்பு வேலையில கட்ட பஞ்சாயத்து பண்ணி வச்சு மிரட்டி நிலத்தை புடுங்கி கொடுக்கறதுக்காக எந்த வழியிலையும் அந்த விவசாயிகள் மசியலைங்க. அதாங்க மிக முக்கியமான விஷயம். பணத்தை பேசினாங்க முடியாது, கொலை மிரட்டல் முடியாது, வீட்டுல அருவாளை தூக்கிட்டு போய் நின்னாங்க முடியாது, நீ இந்த ஜாதிக்காரன் தான்டா உனக்கெல்லாம் என்னடா அப்படின்னு பேசுனாங்க அதுக்கு முடியாது, ஆளை விட்டு தூது விடுறாங்க அதுக்கு முடியாது. அப்படின்றப்ப அவங்க கடைசியா எடுத்த ஆயுதம் தான் இடியை வச்சு இத டீல் பண்ணிட முடியும். அந்த அருவா அல்லது இடி இரண்டும் அஸ்திரமாக பாஜகவுக்கு பயன்படுகிறது. இப்ப நீங்க சொன்ன அந்த மொத்த நரேஷன்ல இன்னொரு விஷயம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே, நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலிருந்தே சுத்திட்டு இருக்கிறது. இவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். நீங்க அந்த வீடியோல பேசும்போது நாங்க பள்ளர், தேவேந்திர குல வேளாளர்னு சொல்றாங்க, தமிழ் குடி, இதுல யாரும் டிஸ்பியூட்லாம் பண்ண மாட்டாங்க. இவன் பறிக்கணும்னு ஆட்டையை போடணும்னு நினைக்கிறவர் தமிழ் குடி தான், அதை யாருன்னு தேடி பார்த்துக்கிட்டோம், தமிழ் குடி தான். தமிழ் குடி இன்னொரு தமிழ் குடியிடமிருந்து நிலத்தை பறிப்பதற்கு வேலை பார்க்கிறது, அது ஈடியை பயன்படுத்துகிறது. இது குறித்தும் கூட இந்த வட்டாரத்துல பொதுவா இல்லைங்க, எப்படிங்க பேசுவாங்க? அதுல வந்து ஆதிக்க குடி வந்து நாடார் குடி, அது பாஜக குடியில வேற குடியில அவர் இருக்கிறாரு. அப்புறம் ராவணகுடியில் வந்து எப்படி பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க. ராவணகுடியில் மட்டும் இல்ல, அது தமிழ்நாட்டில் பேசப்படுகிற சோசியல் ஜஸ்டிஸ் வந்து சூடோ சோசியல் ஜஸ்டிஸ், அது வந்து போலியாக சமூக நீதி பேசுகிறார்கள். இங்க பட்டியல் சாதியினர் வஞ்சிக்கப்படும் பொழுது யாரும் பேசுவதில்லை, நாங்கள் தான் பேசுகிறோம் ஒரு சிலர் பேசுறாங்க. இவங்க பாதிக்கப்பட்டவர் பட்டியல் சாதி தான். நீங்க அந்த அந்த நெக்ஸஸும் கூட இதில் ஆக்டிவேட் ஆகலை, யாரும் இது குறித்து பெருசா பேசுற மாதிரி தெரியலையே. எல்லாருமே இன்னும் சொல்ல போனா பாஜக ஒவ்வொரு ஜாதிக்கும் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆல்ரெடி தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் எப்படி வேலை செய்கிறது, அதுக்கு பிறகு தமிழ் சேவா சங்கம் என்று பட்டியல் பிரிவுல இருக்கிற பறையர் சாதி மக்களிடம் எப்படி வேலை செய்கிறது. இப்ப குருமூர்த்தி அவர் போயிட்டு வன்னிய குல சத்திரியர் காடு வெட்டி குரு மகனை வைத்த
வன்னியர் சமூகத்தை வந்து ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி ஒவ்வொரு சமூகத்திலையும் இப்படியான வேலைகளை செய்யறாங்க. செஞ்சு அந்த சமூக தலைவர்களை தன் கைக்குள் RSS பாஜக வைத்துக் கொள்கிறது. வச்சுக்கிட்டா என்ன, அந்த சமூகத்துல அந்த வேலை திட்டத்திற்கு ஏற்பதான் சவுண்ட் வரும். வேலை திட்டத்திற்கு விரோதமா சவுண்ட் வராது. இப்போ 2 விஷயங்க. இந்தியா கூட்டணியில வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ஒரு நரேஷனை கிளப்புனாங்க. நிதிஷ்குமார் வந்து சின்ன கருத்து முரண்பாடு வந்துச்சு, ஆனா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அவர் அறிக்கை விட்டுட்டாரு, பேசிட்டாரு. ஆனா வந்து நம்ம அண்ணன் சீமான் வந்து அறிக்கை விடுறாரு, வந்து இந்தியில் பேச சொன்னது வந்து இந்தி கத்துக்கோங்க அப்படின்னு நிதிஷ்குமார் சொன்னதுக்கு எதிராக ஏன் வந்து ஸ்டாலின் பேச மறுக்கிறார் அப்படின்னு நரம்பு புடைக்க அறிக்கை விடுறாரு. அண்ணாமலை பேசுறப்ப எனக்கு புரிஞ்சுது, அவங்களுக்கு இந்தியா கூட்டணி எதனால தங்களை வீழ்த்தி விடுவாங்கன்ற அச்சத்துல பண்றாங்க. ஆனா இன்னொரு பள்ளி வந்து அதனோட கத்துறப்பதான் வந்து அந்த சந்தேகம் உறுதியாகிறது. ஸோ இந்த எக்கோசிஸ்டம் அஜெண்டா அது எப்போ ஆக்டிவேட் ஆகணுமோ அப்போ ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்திய அளவிலான பிரச்சனை. அமலாக்கத்துறை எங்கெல்லாம் ஒரு ரவுடி கூலிப்படை போல செயல்படுகிறது என்பது பொது வழியில இருக்குது, மக்கள் தேடி படிக்கலாம். வயர்ல இருக்குது, நியூஸ் லாண்ட்ரியில இருக்குது. கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச வேட்டி ஒண்ணுமே இல்லைங்க அவங்க வீட்டுல. மக்களை அவங்க 2 பேரையும் பார்த்தா சட்டத்துல ஓட்ட இருக்குதா. பசங்களே வந்து அந்த குணசேகரன் மிரட்டலுக்கு 5 ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் செத்தாலும் இங்கதான் சாவேன், நீ வந்து எங்களை வந்து அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற நிலைமையில நின்று அவங்க நில உரிமைக்காக பேசுறாங்க. அந்த தாத்தா 2 பேரும் சொல்லி ஃபைட் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி CPI வந்து அவங்களுக்கு அந்த பகுதியில துணையா இருக்கிறாங்க. இப்ப இது பெருசா ஆயிட்டே இருக்குது அப்படின்றதுனாலதான் இன்னும் அவங்களுக்கு எதுவும் நடக்காம இருக்குது. CPI இருக்கிறாங்க, அவங்க இதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில இந்த விஷயம் விளம்பரம் ஆயிருச்சு. இனி அவர்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அது குணசேகரன் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருன்றதுனால இப்ப குணசேகரன் அடக்கி வாசிக்கிறாப்ல. இல்லைன்னா அவரு ஏற்கனவே கொலை குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கிறது அந்த ஊர்ல எல்லாருமே சொல்றாங்க. ஸோ கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இந்த இப்போ காயடப்பால வந்து ஏற்கனவே முன்னாடி எழுதுனாங்களே, காயடப்பாலும் அந்த வாசம் வருங்கிறது போல கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே செய்து வந்த பணிகள் அந்த ஊர்ல இன்னைக்கும் அந்த மரபாக அந்த மிச்ச சொச்சமா இருக்கிற கம்யூனிஸ்ட் மரபு, அதன் காரணமாக அங்க இருக்கிற மக்கள். இல்ல அதுல ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றேன். அந்த மிச்ச சொச்சம் அப்படின்றப்ப அந்த ஊர்ல RB ராமசாமி அப்படின்னு அந்த ஊர் அளவுல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி லீடர் இருந்திருக்கிறாரு. அவரு நக்சல்பாரி கட்சியில இருந்து வெளில வந்து CPIல இணைந்து பணியாற்றியவர். அவருக்கு அங்க அதிக அளவுல செல்வாக்கு இருக்குது. பட்டியல் சமூகத்து மக்களும் சரி, அனைத்து சாதியில இருந்தும் CPIல அவர் வந்து வளர்த்தெடுத்திருக்கிறார். ஒரு சாதி பேதமின்றி குறிப்பா இவருக்கு ஆதரவாக நிற்பவர்கள் தலித் அல்லாதவர்கள் தான் வந்து அதிகமா அவங்களுக்கு நிக்கிறாங்க, உறுதியா நிக்கிறாங்கன்னு வழக்கறிஞர் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான் நிக்கிறாங்கன்னு வழக்கறிஞர் வந்து சொல்றாரு. பட்டியல் சமூகத்தவர்களும் இருக்கிறாங்க, வழக்கறிஞர் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒண்ணும் போய் ஆராய்ச்சி பண்றது இல்ல, அவங்க சொல்ற விஷயத்த சொல்றேன். அப்படி அந்த கிராமத்துல அவர் ஒர்க் பண்ணி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு மேல நிலத்தை வந்து எடுத்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கிறாரு. இப்படி நிறைய வேலை. அப்படி ஒரு பாரம்பரியம் எங்களுக்கு இருக்குதுங்க, நாங்க விடாம ஃபைட் பண்ணுவோங்க அப்படின்னு வந்து அவங்க உறுதிப்பட சொல்றாங்க. நீங்க குறிப்பிடுறது எல்லாமே இது ஒரு மாடல் போல எனக்கு தெரியுது. இந்தியாவோட அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீண்ட காலமாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி பெற்ற ஜனநாயக முறைகள் உரிமைகளை ரிவர்ஸ் பண்ற வேலையை பாஜக செய்கிறது என்கிற ஒரு அரசியல் விமர்சனம் இருக்குது. இந்த ஊரை பொறுத்தளவுக்கு நில உரிமையற்றவர்களாக இருந்தவர்கள் நிலத்தை ஒரு தொடர் போராட்டத்தினுடைய பெற்ற மக்களிடமிருந்து நிலத்தை பறிப்பதற்கு பாஜக முன்னணியில் நிற்க உறுதுணையாக ஈடி நிற்கிறது. இது இந்தியா முழுமைக்கான மாடல். அந்த மாடல் குறித்து நமக்கு கோபம் வரும். அதுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்க இருக்கிற தோழர்களும் நிக்கிறாங்க, தார்மீக பொறுப்போட நிற்கிறாங்க. அப்போ நமக்கும் பொறுப்போட நம்ம அது குறித்து பேசணும் அப்படிங்கிறதுல தான் இந்த விஷயத்துல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேரடியாக களத்துக்கு போயிட்டு அந்த மக்களுடைய துயரை பதிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதை இன்னும் பரவலாக்கணும். மக்கள்கிட்ட நம்ம சொல்றது அதுதான், இதை வழக்கமாக பரவலாக்குங்க. இன்னும் 2 நாள்ல சவுக்கு சங்கர் இன்னொரு நரேஷனோட வராங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும். அப்போ இந்த குறிப்பிட்ட சூழல்ல இது தனிப்பட்ட நம்முடைய பிரச்சனை மட்டும் இல்லை, இது அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை. யாருக்கு வேணாலும் வரலாம். அந்த ஈடி உங்கள் வீட்டு வாசலையும் தட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது, யார் வீட்டு வாசலையும் தட்ட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த புரிஞ்சு. ஸோ மக்கள் வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும். பரப்புங்க. இன்னொரு வாய்ப்பில் சந்திப்போம். நீங்கள் களத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர், இந்த வாய்ப்பு வழங்கினதுக்கு நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.